பொறுத்தவரை பூமி காரகம்னு சொல்லுவாங்க. அடுத்து சகோதர காரகம், ரத்த காரகம், ரத்தத்துக்கு அதிபதி அவர் தான். உடம்புல வந்து ரத்த சம்பந்தப்பட்ட பிரச்சனை செவ்வாய் காரணம். செவ்வாய் வந்து கேது சாரமோ இல்லை அது சாரம் வாங்கின சார வித்தியாசமா இருந்தார் பாவர் சாரம் வருது. அடுத்து செவ்வாய் வந்து பாத்தீங்கன்னா உச்சமா இருக்கும்போது அவருக்கு வேலை செய்யும். இப்போ ஒரு மகந்த உச்சமா இருக்கார், அப்ப அந்த ஜாதகம் வந்து தனிப்பட்ட செவ்வாய் உச்சமா இருக்குன்னு வச்சுக்கப்போ அவர் சொல்ற விஷயத்துல இருந்து கருத்துல இருந்து இறங்கவே மாட்டார். அவர் என்ன நினைக்கிறோ அதான் பேசுவார். நான் பார்த்து சொல்றது. அடுத்து செவ்வாய் ராகு இணை வரும்போது பாத்தீங்கன்னா இன்னும் மோசமா ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா இருப்பாங்க. அவங்க பிடிச்ச வரமாட்டாங்க. அதே ஒரு செவ்வாய் வந்து மேஷத்துல இருக்காங்க, அந்த மேஷம் ரொம்ப ஆட்சி, அவங்கள வந்து சுறுசுறுப்பா செயல்படுவாங்க, நேர்மையா இருக்கும். அவர் கடிதடி தராரு வந்துச்சுன்னா முன்னணிப்பாங்க, அதுல இருந்து வெளில வர முடியாது. அடுத்து செவ்வாய் தசை நடக்கும்போது இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் கொடுக்கலாம். அடுத்து விருச்சகமும் அப்படி ஆட்சியா இருக்கிறதுனால அந்த இடத்த அடுத்து கடகத்துல நீச்சமாடுவான் செவ்வாய். அப்போ கடகத்து நீச்சமும் வலு இழந்துடுறாரு. அதனால அந்த அளவுக்கு பெருசா ஒன்றும் கோபம் வேகம்லாம் இருக்காது. அடுத்து சிம்மத்துல செவ்வாய் சிம்மத்துல இருக்கும்போது சூரியன் கூட சேரும்போது கண்டிப்பா அவங்க பிரச்சனை வந்தா கையை தூக்குறதா முதல் வேலை இருக்கும். கோபம் அதிகமா வரும். எடுத்த இடத்துலயே வந்து எதுல யார் நிக்கிறாங்க என்ன நிக்கிறாங்க தெரியாம பேசுவார். இப்படி செவ்வாய் பொறுத்தவரும். அதே சமயத்துல செவ்வாய்க்கு ஒரு நல்ல தன்மையும் உண்டு. அதை வந்து தர்மமா நடந்து தர்மன்றதோட செவ்வாயை பொறுத்தவரையிலும் அவர் வந்து போலீஸ் மிலிட்ரி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அந்த மாதிரிதான் இருப்பாங்க. மற்றபடி அவங்க தப்பா எதுவும் சொல்ல முடியாது. அது இருக்கிற இடத்த பொறுத்து நீச்சமாச்சுன்னா அந்த நீச்சம் சேர்த்துவாங்க. நல்ல உச்சமாகுதுன்னா உச்சமா இருக்க செவ்வாய் நிறைய பேர் பாத்தீங்கன்னா யூனிஃபார்ம் போட்டிருப்பாங்க. ஆட்சியா இருக்கும் யூனிஃபார்ம். இப்ப மிலிட்ரி போலீஸ் இதுக்கெல்லாம் செவ்வாய். அடுத்து செவ்வாய் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட், சூரியன் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட். அந்த மாதிரி வேலை அவங்க இருப்பாங்க. செவ்வாய் கண்டிப்பா வந்து ஏதாவது நல்ல உச்சம் ஆட்சி யூனிஃபார்ம் போட்டிருப்பாங்க கண்டிப்பா.